இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நம்மளும் எவ்வளோ தான் பேசிட்டு பார்த்தாலும் கடைசியில் சிறகடிக்காத சீரியலில் எதுவும் பெருசாக முன்னேறாது போலயே என்னராது இந்த கதை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க. ஆனால் அந்த மாற்றத்தை மீனா மூலமாக கொண்டு வரதை நினச்சாதான் நமக்கு கொஞ்சம் கிக் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மனோஜ் என்ன பண்ணுறாருன்னா அந்த காலில் இடிச்சிக்கிட்டதுக்கு ஓவர் ஆக்ஷன் பண்ணிட்டுருக்காரு. நான் காலில் இடிச்சிக்கிட்டே என்ன பண்ணுறது தெரில, எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான், இந்த கட்டில் தான், அந்த கட்டில் முதல்ல தூக்கி வெளில போடணும், கட்டில் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, கட்டில் ஹாலுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னா நான் கொண்டு போய் டைனிங் ஹாலில் வச்சிடறேங்கிறாரு முத்து. சொல்லிட்டு அப்படி என்ன பண்ணுறாரு அப்படின்னா 2 கொசு ஒன்று ரொம்ப சுற்றிக்கிட்டு இருக்கு, நமக்கு இது மேலே நம்ம கட்டில் மேலே வேறு கொஞ்சம் ரொம்ப கண்ணு பட்டுருச்சு, ஒரு கொசு வலை வாங்கி போடணும், ஒரு பெரிய கொசு ஒரு சின்ன குட்டி கொசு, ஒரு அடி போட்டால் சரியாயிடும் அப்படின்னு பேச பார்வதி கொசுன்னு சொல்கிறதே ஒன்று தான் சொல்கிறான். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னையும் சொல்லுவான், வா போகலாம் உள்ள அப்படின்னு கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்படியே நொண்டி பாவமாக நடந்து போகிறார் மனோஜ். அந்த இடிச்சுக்கிட்டதுக்கு எடப்பா சாமி ஓவர் நடிப்பு வேணாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு மனோஜை பார்த்தாலே இருக்கும்னு வச்சுங்க இந்த விஷயத்தில். ஸோ இப்போ இது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மீனா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்குறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்து அவங்கள்ட்ட என் கணவர் சரியாயிட்டாரு, நான் குழம்ப செஞ்சு கொடுக்கறதுக்கு முன்னாடியே சரியாயிட்டாரு அப்படின்னா பார்த்துங்க, அவர் எவ்வளோ சூப்பரான ஒரு கணவராக இருக்கார், அவரே மன்னிப்பு கேட்டார் அப்படின்னா எல்லாரும் கண் வைக்கிறாங்க. சே சூப்பரில் செம்மரில் உனக்கு பாரு, எங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டம், உனக்கு சூப்பரான ஒரு கணவர் கிடச்சிருக்காரு, ஸோ ரொம்ப கொடுத்து வச்சவ மீனாணி அப்படின்னு எல்லாத்தையும் பேசுகிறாங்க. ஸோ எல்லாத்தையும் கேட்டு அவங்களும் சந்தோஷப்பட்டதுக்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா இப்போ கதையில் அடுத்த கட்ட திருப்பங்கள் நடக்குது. அடுத்த கட்ட திருப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மீனா இவங்க ஸ்ருதியை பார்க்குறது சீதாவை பார்க்குறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சீதா கிட்டக்க இவங்க எதுக்கோ சீதா தான் வர வச்சுருக்காங்க, என்ன விஷயம் என்ன ஏதுன்னு யோசிக்கும்பொழுது அவங்க இல்லை எங்கள் அக்கௌண்ட் செக்ஷனுக்கு 10 முழம் பூ டெய்லி வேணுமா, அம்மா அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக வேலை செய்ய வேணாம், நீ தான் எப்படி பைக்கோட வந்திருப்பார்ல, நான் உன்ட்ட ஆர்டர் பண்ணலான்ருக்கேன், நம்ம குடும்பத்துக்கு எப்படி ஒரு பிஸ்னஸும் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்ல, சூப்பர் சீதா, இதே மாதிரி சத்யாவும் படித்து முடிச்சு ஒரு வேலைக்கு போயிட்டானா நம்ம குடும்பத்திற்கு எல்லா கஷ்டமும் தீந்துரும்னு சொல்லிட்டு அவங்க மறைந்து அவங்க அப்பாவை பற்றியெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இவங்க 2 பேரும் அந்த பக்கமாக போகும்பொழுது கரெக்டாக அங்கே ரோஹிணி வந்துட்டாங்க. ரோஹிணி ஏற்கனவே இந்த இடத்துல வச்சு இந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் ஒரு தடவை மாட்டிக்கிட்டாங்க. அதை இப்போ சீதா அந்த ஹாஸ்பிட்டல் தான் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த வேலை கிடச்சிச்சுங்கெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ திருப்பி அந்த பக்கமே வரமாட்டாங்க அவங்களோட யூஷுவல் அறிவுக்கு. ஆனால் இன்றைக்கி மாட்ட வைக்கணும், கதையை கொஞ்சம் பரபரப்பாக கொண்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்களோ என்னவோ, அவங்கள உட்கார வச்சுட்டாங்க. இவன் எதுக்கு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சீதா பார்த்து இவங்கள்ட்ட சொல்ல, மீனாட்ட சொல்ல, போன தடவை நடந்த சம்பவமே போதும், நான் எதுவும் தலையில் நான் போய் கேட்கவே இல்லை அப்படின்றாங்க மீனா. உடனே இப்போ சீதாவே என்ன பண்ணுறாங்க, அந்த ரிசப்ஷனிஸ்ட்டை போயிட்டு கேட்டால் அவங்க உங்களுக்கு எதுக்கு பேஷண்ட் டீட்டெயில்ஸ்னு கேட்குறாங்க. என்னோட அக்காவோட சிஸ்டர் அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா செகண்ட் ப்ரெக்னன்சிக்கு எல்லாம் குழந்தை கரெக்டாக பிறக்குமான்னு செக் பண்ண வந்திருக்காங்கிறாங்க. செகண்ட் ப்ரெக்னன்சியா அப்படின்னா, ஆமாம் என்ன உங்கள் சிஸ்டருங்கிறீங்க, உங்கள் அக்காவோட சிஸ்டருங்கிறீங்க, உங்களுக்கு ஏற்கனவே குழந்தை இருக்கிறது உங்களுக்கு தெரியாதான்னு கேட்க, இந்த விஷயத்தை அப்படியே கொண்டு மீனா கிட்டக்க இப்போ சீதா சொல்லிடுறாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே குழந்தை இருக்குங்கிறாங்க, 2வது குழந்தையாது அப்படின்னா இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்ட எதுவும் கேட்காத, நர்ஸ்டெல்லாம் போய் எதுவுமே கேட்காத, இதை அப்படியே விட்டு அம்மாட்ட கூட சொல்லாத, நான் என்ன பண்ணுறதுக்கு அதை பார்த்துக்கிறேங்கிறாங்க மீனா. ஆனால் மீனாக்கு இப்போ பல சந்தேகங்கள் குழப்பங்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. 2வதா இவங்களுக்கு ஏற்கனவே குழந்தை இல்லையே, இப்போ என்ன ஏது இப்போ தான் கல்யாணம் நடந்துச்சுன்ட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பி போகிற வழியில் ஃபுல்லாக வண்டியில் அதை யோசிச்சிட்டே போக ஆட்டோக்காரெல்லாம் திட்டுறாரு, ஓட்டை பார்த்து போமா அப்படின்ட்டு, கனவுலே இருக்காதம்மான்ட்டு. நேராக கீழே வந்தால் முத்து அப்பன்னு பார்த்து யாருக்கும் குழந்தை 2வது ப்ரெக்னன்சின்னு சொல்லிட்டு ஒரு எமர்ஜென்சின்னு கூப்பிட்றாங்கன்னு கேப் எடுத்து கிளம்புறாரு. அப்போ குழந்தை எப்போ பிறந்திருக்கும் அப்படின்னா அதெல்லாம் நான் கேட்க முடியும், என்ன பர்த் சர்டிஃபிகேட்டை வாங்க முடியும், கிளம்புறேன், என்னாச்சு குடிச்சிருக்கியான்னு கேட்டு கிளம்பிடுறாரு அவர். மேலே வந்தால் மேலே விஜயா என்ன பண்ணுறாங்க, என்ன எங்கே நீ பேசாமல் எல்லாத்தையும் போட்டதுபடி எங்கேயோ போயிட்டா அப்படின்ட்டு அதிகாரம் பண்ணிருக்காங்க. எதுக்கு இவங்க வேலை செய்கிறாங்கன்னே தெரியல. மீனா தான் இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னா அவங்க அதை விட்டுட்டு இது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. விஜயாவோட டான்ஸ் கிளாஸ் என்னாச்சுங்கிறது தெரியல. எல்லாமே நமக்கு அங்கங்கே அப்படியே தொங்கி நின்றுட்டு இருக்குன்னு வச்சுங்க. ஸோ இவங்களுக்கு டீ போடுங்கிறாங்க, இவங்க போய் டிவியை போடுறாங்க. டிவியை போட்டால் அதில் அந்த ஸ்ருதி வாய்ஸ் கொடுத்த அந்த ப்ரெக்னன்சின்னு வருது. அதை பார்த்து ரொம்ப ஷாக்காகவே நிற்க, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. நீ தானே டிவி போட சொன்னீங்கன்னா, டிவியா போட சொன்னேன், டீ போட சொன்னேன் அப்படின்னு அவங்க கத்துறாங்க. ஐயோ இல்லைன்னு சொல்லிட்டு மெயினா உள்ளார போக அந்த சமயத்தில் கரெக்டாக ரோஹிணியும் மனோஜும் ஸ்வீட் பாக்ஸோடு வராங்க. ஒரு நல்ல விஷயம்னு ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்களா அப்படின்னு கேட்க, ஐயே அதெல்லாம் இல்லை, இன்றைக்கி 15 டிவி விற்றுருச்சு, இவ்வளோ காசு வந்துச்சு அப்படின்னா நம்ம சீக்கிரமாகவே பெரிய லெவலில் பிஸ்னஸை பெருசாக்கிடலான்னு சொல்ல. ஆனால் விஜயா அதெல்லாம் ஓகே, ஆனால் குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. ஸோ சீக்கிரமாகவே ரோஹிணி மாட்டுவாங்களா, இல்லை ரோஹிணியை காப்பாற்ற போகிறதே மீனாவாக தான் இருக்க போதா, மீனா தான் தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக்க போகிறாங்களாங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.